வணக்கம் சகாக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைனல் மேட்ச் வந்து நடக்க போது கன்னியாகுமரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்காசியாக திருநெல்வேலி அணிகளுக்கு இடையான ஃபைனல் மேட்ச் வந்து நடக்க போது. இந்த ஃபைனல் மேட்ச் வந்து ஃபுல் கவரேஜ், எந்த விதமான கட்டும் கிடையாது. ஓகேங்களா, ஆல்ரெடி கன்னியாகுமரி ஒரு மேட்ச் நான் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஆனால் இது வந்து ஃபைனல் மேட்ச். ஓகேங்களா, அந்த மேட்ச்சை பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் போகிற போக்கில் அப்படியே கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. இப்போ மேட்ச்சுக்குள்ள போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெல்லை சைட்லேருந்து சர்வீஸ் போன தடவை கூட அவ்வளோ தெளிவாக தெரியல. பால் பொறுத்த தடவை நல்லா தெளிவாக தெரியுது. ஏன்னா வெயில்ல வர்ற மாதிரி சூப்பர் வேற மாதிரி பாயிண்ட் நெல்லை அணியினர். பொருணை 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 விளாடுங்க. அடுத்த சர்வீஸும் நெல்லையில் இருந்தான். போடுங்கள் போடுங்கள். சவுண்டு பத்தலை. வாயில் காட்டுறதுலடா சவுண்டு, கையில் காட்டுறதா சவுண்டுன்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே வேற மாதிரி. பாயிண்ட் ஃபார் KK கன்னியாகுமரி. பாயிண்ட் ஃபார் KK கன்னியாகுமரி. இப்போ சர்வீஸ் போட போறாரு கன்னியாகுமரி அணியிலிருந்து. போடுங்க. அந்த சைட்ல இருந்து பாலை பிடிச்சி அடிச்சது நெட்ல பட்டிருக்கு பால். இப்போ அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். மறுபடியும் இவங்க நெல்லை சைடே பால் வந்து நெல்லை பொறுமையாக உருட்டி விட்டுருக்காங்க. கன்னியாகுமரியிலேருந்து மாரி கணேஷ் அடிச்சிருக்காரு. வேற மாதிரி B1 பிடிச்சிருக்காரு. மாரி கணேஷ் அவசரத்தில் அந்தர் பல்ட்டி அடிக்க பார்த்தாரு கொஞ்சம்னா. பாயிண்ட் ஃபார் KK. மாரி கணேஷ் அவ்வளோ மெனக்கிட்டேக்கான அந்த பலன் கிடச்சிருக்குன்னு நாங்கள் சொல்லணும். அந்த இடத்துல பாயிண்ட் கிடச்சிருக்கு KKக்கு கன்னியாகுமரி அணியினருக்கு. மாரி கணேஷ் பார்த்து குட்டிக்காரன் அடிச்சிடாங்க. வேற மாதிரி சின்ன வார்னிங் கொடுக்குறாங்க நெல்லை அணியிலிருந்து. சின்ன பிள்ளைங்க யாராச்சும் இருந்தால் கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு சொல்லிட்டு. பாயிண்ட் ஃபார் KK. வேற மாதிரி நெல்லை அணியினர் பாயிண்ட் எடுப்பார்களா KK பாயிண்ட் எடுப்பாங்களா பார்க்கலாம். பாயிண்ட் ஃபார் நெல்லை. பாயிண்ட் நெல்லை தானே சார்? பாயிண்ட் நெல்லை தானே? பாயிண்ட் ஃபார் நெல்லை. 3-2. நெல்லை சைட்லேருந்து வர்ற சர்வீஸ் பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் எடுத்த பாயிண்டே திருப்பி கொடுக்கறது. KK எப்படி ஒரு பாயிண்ட் நாட் லேண்டிங் சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி சர்வீஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்டை KKக்கு கொடுத்துருக்காங்க நெல்லை. பண்ட மாற்று முறை பண்ணிட்டு இருக்காங்க பாயிண்ட்டுகளுக்குள்ள. KKலேருந்து ஒரு சர்வீஸ் வருது. வெயிட்டாக இருந்தான்னு பார்க்கலாம். பரவாயில்ல, ஓகே, குட் சர்வீஸ். மாரி கணேஷ் வெல் ஃபீல்டிங். KKவின் அந்த கிளவர் ஷாட், அதாவது சொல்லப்போனால் அந்த யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காத அந்த ஒரு இதுதான் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம். 4-2 4-3 தானே வரும். சர்வீஸ் மெல்ல உருண்டு போகுது. எல்லாரும் ஒரே நெட்டில் அடிக்கிறீங்க. நெட்டில் அடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பாயிண்ட் கிடைக்கும். மாரி கணேஷ் பாஸ் கொடுத்துருக்காரு. வேற மாதிரி பாயிண்ட் ஃபார் KK. போலையா போயிட்டோம். அதாவது காலையில் நடந்த கஷ்டம் இந்த தடவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் KKக்கு.
கேகே சைட்லேருந்து சர்வீஸ் போகுது. கேகேவோட அதே கிளவர் ஷாட்டை நெல்லை அணிகள் பயன்படுத்தியிருக்காங்க. இதே சர்வீஸ் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பாயிண்ட் ஃபார் நெல்லை. இது சர்வீஸ் ஆட்டியே பாருங்க. உங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிற நான் என்ன சார் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல அந்த பேக்ல வச்சு அந்த பேக்ல வச்சு இந்த கீழே கீழே அதில் வச்சு. பாயிண்ட் ஃபார் கேகே. கன்னியாகுமரி சுருக்கி கேகே நான் கேஸ். இந்த சர்வீஸும் ஒரு வெயிட்டான சர்வீஸ் தான். சர்வீஸ்ல பாயிண்ட் எடுத்திருக்காங்க கேகே. கிரேட் மேட்சுங்க. போன தடவை இருந்த கஷ்டம் இந்த தடவை இருக்காது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு பால்லையுமே கேகே அணியினர் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபைனலில் நாங்கள் தாண்டா அப்படிங்கிறத ஒவ்வொரு பால்லையுமே கேகே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் சாதகமாக போயிருக்கு கேகேக்கு. அடுத்த பாலும் பாயிண்ட் எடுத்திருக்காரு கேகே அணியில் இருந்தது. ஹேட்ரிக் பாயிண்ட் எடுப்பாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹேட்ரிக் பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா அது கேகேக்கு ஒரு மிகப்பெரிய இதுங்க. வேற மாதிரி மார்கனேஸ் அந்த பாயிண்டை காப்பாற்றுவாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓ நோ, ஹேட்ரிக்கை தவற விட்டுட்டாங்க கேகே அணியினர். பட் வெல் ட்ரை, குறை சொல்ல முடியாதுங்க. நல்லா தான் விளாடுறாங்க. ஃபைனல் நாங்கள் தான் அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பால்லையும் ஒவ்வொரு அடியிலையும் சொல்கிற மாதிரி இருக்குதுங்க. அது நெல்லை அணியினர் என்ன செய்வது என்று குழம்பி போய் இருக்கிறதாக தெரிகிறது. பட் என்ன செய்கிறாங்க என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு கண்டிப்பாக அவங்களை ஜெயிக்கணும்னா ஒரு வெல் பிளான் வேணும். அந்த வெல் பிளானை நெல்லை போடுறாங்களான்னு பார்க்கலாம். சர்வீஸ் இப்போ நெல்லை சைடில் தான் வரணும். பார்க்கலாம். பாயிண்ட் எடுக்கிற சர்வீஸாக இருக்கா இல்லை மெதுவாக போகிற சர்வீஸாக இருக்கான்னு பார்க்கலாம். ஓ வேற மாதிரி பாயிண்ட் ஃபார் கேகே. அப்பதே சொன்னதாங்க, நான் அடிச்சா பால் கோட்டுக்கு வெளியே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாரு கேகே அணியிலிருந்து. கரெக்டுங்க. சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் சேர்ந்து வேலை செய்யுது. போடுங்க. வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு டைமும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு பிளஸ்ஸுங்க அது. ஒவ்வொரு மேட்சும் சும்மா வேற மாதிரி. சூப்பருங்க, சூப்பர். வெல் ஃபீல்டிங். பட் ஆனால் பால் வெளியே போயிட்டு. ஒருவேளை கேகே அணியின் கோர்ட்டில் இருக்கிறது பாலுக்கு பிடிக்கலையோ என்னமோ தெரியல. பால் நான் இங்கே இருக்கல வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நெல்லை அணியிலேருந்து சர்வீஸ். ஓங்கி போடுங்க சர்வீஸை. வேற மாதிரி கிடைச்ச கேப்ல அடிச்சுட்டாருங்க நெல்லை அணியில இருந்து. சாரி கேகே அணியில இருந்து. அகைன் ஒரு பாயிண்ட். போன தடவை மாதிரி 30 நிமிஷம் போகாதுன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் 20 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுவாங்க இவங்க. இந்த சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ரொம்ப மெதுவான சர்வீஸ். அதே டைமில் அவங்க கைக்கும் ரீச் ஆயிடுச்சு. மார்கனேஸ் வெல் பிளாக். பட் பாயிண்ட் ஃபார் நெல்லை. பாயிண்ட் ஃபார் நெல்லை.
சர்வீஸ் நெல்லை சைட்லேருந்து வருது. வெயிட்டான சர்வீஸான்னு பார்க்கலாம். வெயிட்டாக போட்டாலே செட் ஆகாதுங்கிற மாதிரி தாங்க இருக்குது. நெட்டில் பட்டுருமோன்னு ஒரு இதுதான். வேற மாதிரி எனக்கு கேப்ல அடிச்சா பழக்கம் நேராக தாண்டா அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் கேகே அணிலேருந்து இருக்கு. சைட் சேஞ்ச். இப்போ மார்கனேஸ் பேக் ரோ போறாரு. வெயிட் அண்ட் வாட்ச் மார்கனேஸ் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்ச் உண்மையிலே ரொம்ப ஒரு பரபரப்பான மேட்சுங்க. மார்கனேஸோட சர்வீஸுமே இப்படி தான் இருக்குது. மெதுவாக போகிற சர்வீஸ் தான். மார்கனேஸ் வேற லெவல். பட் அவர் கைப்பட்டு பால் வெளியே போயிட்டு இதுக்கு மார்கனேஸை குறை சொல்ல முடியாதுங்க. அவர் முயற்சி பண்ணார். பட் பால் ஓடிச்சு வெளியே. நோ ப்ராப்ளம். ஆல்ரெடி நீங்கள் நிறைய பாயிண்டில் தானே இருக்கீங்க. இப்போ நெல்லை அணியிலேருந்து சர்வீஸ். பார்க்கலாம். இந்த சர்வீஸ் ஓகே, நல்லா கொஞ்சம் வெயிட்டாக வந்தது. வேற லெவல். நெல்லை அணிலேருந்து கொஞ்சம் குயிக்காக இருக்கிறாங்க. பட் கேகே அணிலேருந்து அந்த ஸ்பீடு வந்து நெல்லை அணிகிட்ட வந்து இல்லை. ஓகே, ஒரு சின்ன குளறுபடி. மார்கனேஸ் எப்படி விளையாடுறாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச் வேற மாதிரி. Point for KK. இந்த சர்வீஸ் ஒரு லக்கியஸ்டான சர்வீஸ்ங்க. போன தடவை வேற மாதிரி. ஓபி ஜிஜி குட் கேம் பிளே. மார்கனேஸ் வெல் ஃபீல்டிங். பட் பால் வெளியே போயிடுச்சுங்க. எடுத்துக்கோ. பார்க்கலாம். நெல்லை அணியினர் சர்வீஸ் போட போறாங்க. 9-12. வெல் சர்வீஸ். வெல் சர்வீஸுங்க. பட் இவர் பிடிச்சோடனே அடிச்சாப்ல கேகே அணியில இருந்து. ரீசர்வீஸ் நெல்லை அணியினர் சைட்ல இருந்து. கல்லு இட பிரச்சனை, சின்ன ஒரு இட பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. ஓகே வாங்க ரீசர்வீஸ். இனி நிறைய வாலிபால் மேட்ச் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 16ஆம் தேதி ஒரு மேட்ச் ஒன்று காத்துட்டு இருக்கு. வேற மாதிரி. பாயிண்ட் ஃபார் நெல்லை. சர்வீஸ்ல பாயிண்ட் எடுக்கிறதுங்கிறது இப்போ சர்வ சாதாரணமாக போயிடுச்சு. வாவ், எடுத்த பாயிண்டை திருப்பி கொடுத்து விட்டார்கள் நெல்லை அணியினர். பட் சேகரன் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். போன மேட்சே பார்த்துருப்பீங்க. அவர் மட்டும் களத்தில் இறங்கிட்டார் அப்படின்னா ஒவ்வொரு புள்ளிகளும் இந்த டீமுக்கு வரும். பட் என்ன பண்ண, அவருக்கு பாயிண்ட் தான், பாஸ் கொடுக்க மாட்டாங்க. ஷார்ட் லைன் அடிச்சிருக்காங்க.
ஒரு எதிர்பார்க்காத ஷார்ட் லைன். எதிர்பார்க்காததா எதிர்பார்த்ததா என்று தெரியவில்லை. பட் டச் செயலாகவோ நடந்திருக்கலாம், இல்லை ஆகவோ கூட நடந்திருக்கலாம். ஆனாலும் இது ஒரு ஷார்ட் லைன். அங்கேருந்து வர்ற பாலை பிடிங்க. இன்னும் மாரியனை தடுத்தும் பால் வெளியே போயிட்டு சரி ரைட்டு விடு. வீடியோ பாஸ் பண்ணி வச்சானா இருக்கு. சரி ரைட்டு இருங்க, பிரச்சனை இல்லை, பார்த்துடும். பால் வந்ததும் தெரியல, போனதும் தெரியலங்க. பால் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. 15 நிமிஷத்தில் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்குங்க. அடுத்த இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்டிங். ஓகேங்களா? 15 நிமிஷம். இப்போ அடுத்த இன்னிங்ஸும் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் இழுத்துருவாங்க. பார்ப்போம். பிளேஸ் சேஞ்ச். ஓகே, ஓகே. வேற மாதிரி நாட்லாண்டே மொதல் பாயிண்டே நெல்லை அணியினருக்கு கொடுத்துருக்காங்க, தென்காசி அணியினர். போன தடவை மாரி கணேஷ் இருந்தார். பட் இந்த தடவை மாரி கணேஷ் வந்து சப்ஜெக்டாக வெளியேறி இருக்காரு. ஆமாம், அது டைரக்ட் இன்னும் புதுசாக இறங்கியிருக்கிற ஒரு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். சர்வீஸை கட் பண்ணுங்க. இந்த கொண்டுட்டாரு. பால் நெட்டில் போய் நெட்டு செல்லத்தர இருக்கிற வரைக்கும் என்னையா பிரச்சனை? அவர் எல்லாரும் சர்வீஸும் கட் பண்ணிடுவார். அவர்கிட்ட கொடுங்க பாலை, சம்மு அடிச்சு விட்ருவாரு. இதை பார்த்தீங்களா? லாஸ்ட் டச் அடிச்சு விட்ருங்க. லாஸ்ட் டச் அடிச்சு விட்ருங்க. வேற மாதிரி பாயிண்ட் ஃபார் நெல்லை. மக்களே, நெல்லை அணியினர் வந்து இந்த இடத்துல 2 புள்ளிகள் எடுத்து முன்னிலையில் இருக்கிறாங்க. போன தடவை 2 பேரும் ஈக்குவலாக ஸ்டார்ட் ஆனாலும், ஆனால் கேகே அணியினர் வந்து கொஞ்சம் வேகம் எடுத்து முன்னாடி போயிட்டாங்க. ஆனால் அந்த தடவை இன்னும் கேகே அணியினர் ஆடவே ஆரம்பிக்கல. ஆமாம், எம்ஜிஆர் மாதிரி 3 அடி வாங்கினதுக்கப்புறம், அதாவது 3 பாயிண்ட் அடித்ததுக்கப்புறம் தான் அடிப்பாங்க போல. பார்க்கலாம். வேற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேகே அணியினரோட அங்கே பிளேயருக்கெல்லாம் மகிழ்ச்சியை பார்க்கணும். முகத்தில் ஒரு பாயிண்ட் எடுத்தக்கே 1-2. நாங்கள் 3 பாயிண்ட்லாம் போக விட மாட்டோம், 2வது பாயிண்ட்லேயே முடிச்சு விட்ருவோங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். சர்வீஸ் மெதுவாக போகுதுங்க. வேற மாதிரி பாயிண்ட் ஃபார் நெல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு பாயிண்ட் கொடுக்கறதுனால நம்ம கேகே அணியினருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பார்க்கலாம். வேற லெவல் சர்வீஸுங்க. வேற மாதிரி இந்த இடத்துல ஒரு ட்ரிக்காக கிளவராக விளாடணுங்க. அப்போ தான் ஈஸியாக ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல வீரம் முக்கியம் கிடையாது, விவேகம் தான் முக்கியம். ஷார்ட் லைனா? ஆமாம், ஷார்ட் லைன். 2-3 தூத்துக்குடியில் 2-3. ஏன் எனக்கு எப்போ பார்த்தாலும் காதில் தூத்துக்குடினே கேட்குது. அடிங்க. வெல் பிளாக் இவங்க.
போங்கே வேற மாதிரி. நீங்க மட்டும்தான் பேக் ரோல வச்சு அடிப்பீங்களா, நாங்களும் அடிப்போங்கிறக்காக அவங்க அடிச்சிருக்காங்க. பாயிண்ட் எங்க கேக்கேவா இல்லையா? 4-2. கடைசியில் அம்பையரே பால் பிறக்க விட்டீங்களே. ஒவ்வொரு தடையும் பால் வெளியே போகும்போது அம்பையே தான் எடுத்துட்டு வந்து இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே 4-2. சர்வீஸ் வெல் சர்வீஸுங்க வேற மாதிரி. வெல் பாஸ். கையில் பவரை எங்கே தான் மறைச்சி வச்சுருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்கி. பால் பட்டோன்னே அடி பஞ்சா பறக்குதுங்க. ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கு சைட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கேகே அணியர். விடுங்கன்னா விட்டுறணும், பிடிக்கக்கூடாது. அப்பா யூடியூபருக்கு கால்லாம் வலிக்கு. இந்த சர்வீஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பேக் ரோக்கு பால், பட் இது ஒரு சுலபமான பாயிண்ட்டுங்க, ஈஸியாக போயிடுச்சு. வேற மாதிரி வந்த பாலை இங்க கோட்டுக்குள்ள வச்சுக்கிறது பழக்கம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த சைட்லேருந்து கவர் பண்ணால் வந்து அப்படி வெளிச்சம் ரொம்ப அடிக்கும். அந்த சைடே போகிறேன். மெதுவான சர்வீஸ். வேற மாதிரி வெளியே போயிட்டு பால் வெளியே போய்விட்டது. பாயிண்ட் ஃபார் நெல்லை. தெரியுங்களா மதுரையில வந்திருக்காங்க. வேற மாதிரி சர்வீஸ் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த சர்வீஸை கட் பண்ணுங்க. சொன்ன மாதிரியே சர்வீஸை கட் பண்ணிட்டாங்க. ஹேட்ரிக் சர்வீஸாக இருந்தாலும் டபுள் சர்வீஸாக இருந்தாலும் எங்கள் டீமில் இருந்தாண்டா போடணும் அப்படிங்கிற மாதிரி. வேற மாதிரி திருப்பியும் மாரி கணேஷ் பேக் ரோக்கு சார்ஜ் எடுத்திருக்காரு. மாரி கணேஷ் வெல் பிளேயருங்க உண்மையிலையும். மெதுவா வருது. சூப்பர். மாரி கணேஷ் விழுந்து பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். என்னைக்கு குட்டிக்காரன் அடிக்க போறாருன்னு தான் தெரியல. பாயிண்ட் ஃபார் கேகே அணியினர். மாரி கணேஷ் வந்த ராசியம் என்னமோ தெரியல, முதல்ல பாயிண்ட் கிடைச்சிதுங்க டீமுக்கு.
நம்ம மெதுவாக சர்வீஸ் போடுறாங்கன்னு சொல்கிறோம். பட் மெதுவாக சர்வீஸ் போடுறதுனால அவங்களுக்கு உட்கார்றதுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்குது. அதை நம்ம நோட் பண்ணணும் நல்லா. வர்ற மாதிரி ஓபிங்க ஓபி ஜிஜி பின்னாடி இருந்த நாங்கள் ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்து முன்னாடி போகிறோங்க. பின்னாடி இருந்தது அந்த காலம், முன்னாடி போகிறதாங்க இந்த காலம் அப்படின்ட்டு முன்னாடி போயிட்டு இருக்காங்க கேகே அணியினர். பார்ப்போம் யாருக்காக அந்த பாயிண்ட் காத்துட்டு இருக்கு. 7-all. பாலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாமே சாந்தம் கவர் ஆகல. பாலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. பால் சரசரன்னு வர்றப்ப அதை ஃபோக்கஸ் பண்ண முடியுது, ஓடிடுது. ரெண்டு வியூ கிடைக்கும். பால் இந்த சைடில் மாட்டிருக்கு. வேற மாதிரி கேப்டன் ஜோரிக்கிட்டாரு. இப்ப பாராட்டுங்க கேப்டன். நாங்க அப்படியே பேசுவோம். சாட்ட பார்க்கணும். மார்கனேஷ் கேமரா பார்த்து ஒரு ஹாய் காமிங்க. மார்கனேஷ் என்ன மார்கனேஷ்? சைடு சேஞ்ச். மாறி ஃப்ரெண்டோ தானே. இந்த சர்வீஸில் பாயிண்ட் கிடைக்குதா பார்க்கலாம். அநேகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் உள்ளது. வாவ் பாயிண்ட் ஃபார் நெல்லை. பாயிண்ட் கிடைக்கலங்க சர்வீஸில். பாயிண்ட் போயிடுச்சு. அதுக்கு மேலே பாயிண்ட் கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் கிடைக்கவில்லை. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடித்து வாங்கணும். வாங்கிடுங்க. விட்டதை பிடிங்கள். அவார்டுக்கு அசால்ட்டா வெளியே போதுங்க அங்க இருந்துங்க. உள்ள தள்ளுனா பாஸ் கொடுத்து வெளிய நீயே வெளிய. ஓகே 27 நிமிஷம் ஆகிவிட்டது. டைம் அவுட் வேணா கேட்டீங்க. டைம் அவுட் கேட்டீங்களா? அவன் ரெடி ஆகல. அவன் எந்திரிச்சிருந்தான், ரெடி ஆகல. டைம் அவுட் கேட்கறதுக்காக வந்தான். அவன் டைம் அவுட் கேட்கறதுக்காக எந்திரிச்சு வந்துட்டான். திருப்படியும் ஏதோ ஒரு சர்ச்சை ஏற்பட்டு விட்டதால் பரபரப்பு. என்னதுங்க சர்ச்சை? சீக்கிரமா முடியுங்க. இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்பு, த்ரோ பால் சொல்லிட்டு நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே உங்களுக்காக நம்மளுடைய ஹரிடெக் தமிழில் டெக்னாலஜி சேனல் நேம் வச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். வேற மாதிரி வேற மாதிரி பாயிண்ட் ஃபார் நெல்லை. குமார் நான் ஸ்டாப்பாக பாயிண்ட் போய் கொண்டிருந்த சமயத்தில் இப்போ கேகே அணியினருக்கு பாயிண்ட் போகாதனால கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஓகே டைம் அவுட்டா. நன்றி. ரைட், மேட்ச் ஆரம்பித்து நெல்லை சைட்லேருந்து சர்வீஸு. செம்ம ஃபீல்டிங்க நெல்லை அணியிலேருந்து. லைட்டாக டைம் பிரேக் அடிச்சா நெல்லை டீமுக்கு ஒரு பவர் வந்த மாதிரி இருக்குது. அடி ஒன்று இடியாகுது, ஃபீல்டிங் ஒன்று சும்மா புயல் மாதிரி இருக்குதுங்க. என்னங்க வீடியோவே ஸ்டக் ஆகுது. அதோட பாவிகளா. இப்போ கரெக்டாக
subscribe for more videos. மற்ற டெக்னாலஜி வீடியோ மாதிரி இந்த வீடியோ கிடையாதுங்க. கமெண்ட்ரி சும்மா வேறு லெவலில் பண்ணணும். இன்னும் நிறைய கமெண்ட்ரிலாம் படிச்சுட்டு வந்தோம். ஐயா நெல்லை அணியிலேருந்து சர்வீஸ் வேற மாதிரி பாயிண்ட் ஃபார் நெல்லை அணியில் சர்வீஸில் பாயிண்ட் தூக்கியிருக்கோங்க. நாங்கள் சர்வீஸில் பாயிண்ட் தூக்கியிருக்கோம். 3வது இன்னிங்ஸ் கொண்டு போகாமல் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நெல்லை அணியினர். சர்வீஸை கட் பண்ணல அப்படின்னா 3 இன்னிங்ஸ் கன்ஃபார்ம். அல்வாவில் இருக்கிற என்ன மாதிரி வலிக்கிட்டு போயிடுவாங்க கேகே அணியினர், பார்த்துக்கோங்க. மார்கனேஷ் பிளாக்கோட அந்த கேப்லையுமே பால் போகுது அப்படின்னா மார்கனேஷ் எப்படி கேப் வச்சு பிளாக் வச்சிருக்காருன்னு பாருங்க. கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரிங்க கேகே அணியினர். தெரியலையே, கமெண்ட்ரி மட்டும் தான் நம்மளுடைய வேலை. பாயிண்ட் நோட் பண்றேன். 9 11 12 ஏதோ ஒன்று. 9 12. ஆமாம் 9 12. சர்வீஸ் அருள்ராஜ் சொல்லுங்க. அருள்ராஜா. ஆமாம், சர்வீஸ் அருள்ராஜ் கேகே அணியிலிருந்து அடிக்கிறது லாஸ்ட் ஸ்டாப்ல போயிட்டுதான் பேச்சு. பாயிண்ட் நெல்லை அணியினருக்கு அந்த கேப் கொடுத்தா ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். சரசரன்னு விளையாடுறாங்க. எப்படி 13? ஆமா, நீங்க அழகா செய்றாங்க. நல்ல எண்ணெய் வந்து அழகா விளையாடுறாங்க. ஆமா, அழகாக தட்டி விட்ட பந்து வெறி இலகாக இலக்கை சென்றடைந்தது. ஆமா, அதாவது அந்த கேப்ல அவங்களுக்கு ஏதோ எனர்ஜி ட்ரிங்க் ஏதோ குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த எனர்ஜி இங்கே வேலை செய்யுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. உண்மையிலே தான் மகாலிங்கம் அழகா என்ன செய்யாரு, கேப்ல நேரத்தை தட்டி விட்டார். ஆமா, தேர்ட் இன்னிங்ஸ் இவங்க போகிறத பார்த்தா கொண்டு போயிடுவாங்கன்னு தான் தோணுது. சேகர் சுமந்திரன் நெட்டில் அடிச்சு விட்டார். ஆமாம், இவர் சர்வீஸை தான் பார்த்து எல்லாரும் அப்படி நடுங்குவாங்க. அப்படி ஒரு சர்வீஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெட்டில் அனுப்பிச்சிருந்தாரு ஹாட் ஸ்டாப்ல. ஆமாம், நமக்கு தெரியாதுலாம் போட்டோம். நம்ம போட்ட தெரியாது. புரியல, நம்ம போட்ட தெரியாது. அதான் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தால் இருந்து போகுது என்ன. பின்னுக்கு அருள்ராஜ். ஆமாம், பின்னாடி இருக்கு கல் 1 இன்ச்சு இன்னும் லைட்டா. அதான் இப்பொழுது கன்னியாகுமரியிலேருந்து கணேசன் நினைச்சார் சர்வீஸ் போடுகிறார். சர்வீஸ் போல் இப்போ இங்கே போகுது. ஆமாம், இந்த நெட்டு சரி பார்க்காங்க. லைட்டாக நெட்டை 1 இன்ச்சு தூக்குங்க. நான் அடுத்த வாரம் 16ஆம் தேதி திருப்பி வரணும். 2 வாரம் கழிச்சு இங்கே வருவீங்கல்ல மேட்ச்சு? அந்த மேட்சையும் கமெண்ட்ரி கொடுக்கணும். கணேசன் அழகாக கன்னியாகுமரியில் சர்வீஸ் பண்ணுகிறார். அதை வந்து ஹரிமகாலிங்க பிடித்து அடிக்க போகிறார். வேற மாதிரி பாயிண்ட் போயிட்டுங்க. சொடலமணி பாயிண்ட் போயிட்டு அடிச்சது சொடலமணி. ஆமாம், நெல்லை அணியில் இருக்கு. கண்டிப்பாக இப்போ தேர்ட் இன்னிங்ஸ் கன்ஃபார்ம் ஆனால். ஆமாம், 14 கேம் பால். மார்கனேஷ் வந்தால் இன்னிங்ஸ் நடக்காதுன்னு நினச்சோம். மார்கனேஷ் வந்தும் எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் இருக்குது. சர்வீஸ் கேப்டன் துணை கேப்டன் சுடலமணி போட போகிறாரு. இந்த கேம் பால்லே மேட்சை முடிக்கிறாரான்னு பார்ப்போம். நெல்லை இந்த கேம் பால்லே சர்வீஸை இது பண்ணி மேட்சை முடிக்கிறாரான்னு பார்க்கலாம். கன்னியாகுமரி அணியின் ஃபேஸில் ஒரு கலவரம் தெரியுதுங்க. அழகாக அடிக்கப்பட்ட பந்து, பட் தடுக்கப்பட்டது. மார்கனேஷ் ட்ரிக்கி அடிக்கிறான்னு பார்க்கலாம். இன்னும் நெட்டில் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் டச் அடிச்சு விடுங்க. நெட்டில் அடிச்சாங்கன்னா பாயிண்ட்டு. செல்லத்துறை அவரு வாவ் ட்ரிக்கியாக அடிச்சிருக்காருங்க. பாயிண்ட் போயிடும் அப்படிங்கிற அந்த சமயத்தில் தான் இருந்தது. இப்போ ஒரு செல்லத்துறை முன்னாடி வராரு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம், பார்க்கலாம். ஆனால் இன்னும் 1 பாயிண்ட் தான் அவங்களுக்கு தேவை. இப்போ மார்கனேஷ் சர்வீஸு, மார்கனேஷ் நெட்டில் போட்டாருன்னா மேட்ரு முடிஞ்சு மொத்தமாக. அதுக்காகவே மார்கனேஷ் மெதுவாக தட்டி விட்டுருக்காரு. வேற மாதிரி ஃபீல்டிங். வாவ் சூப்பர் பாயிண்ட் ஃபார் கேகே. இன்னிங்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுல கேகே குறியாக இருக்காங்க. ஆனால் அடுத்த இன்னிங்ஸ் வரணும் அப்படிங்கிறதுல நெல்லை குறியாக இருக்காங்க. 2 பேரோட எண்ணத்தில் யார் என்ன நிறைவேறுது அப்படிங்கிறத இன்னும் சற்று நேரத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம். நெல்லை கவனமாக விளாண்டா வின் பண்ணலாம். ஒரு மேட்ச் தான். ஸோ கன்னியாகுமரி கவனமாக விளாண்டு நினச்சிடலாம். அந்த மேட்சோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எண்டுக்கு வந்தாச்சு. ஆமாம், ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை.
பால் மெதுவாக வருதுங்க, உருட்டி விட்டா கூட இவ்வளோ கொஞ்சம் வேகமாக தான் வரும். நெல்லை வின்னு. அப்பா 3வது இன்னிங்ஸை கொண்டு போயிருக்காங்க வெற்றிகரமாக. 35 நிமிஷம் விளாண்டு அடுத்த ஒரு மேட்சுக்கு போயிருக்காங்க. ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பதை இந்த மேட்ச்சில் காமிச்சிருக்காங்க. அழகாக மகாலிங்கம் அடிக்கப்பட்ட பந்தானது வெகுளியாக எல்லை கொண்டு தாண்டி சென்றது. எஸ், அந்த பிளாக் வச்சவர் மேலே பட்டு அப்படியே வெளியே போயிடுச்சு. செல்லத்திலே தாண்டி அடிச்சுட்டு பால் வந்து வெளியே போய்விட்டது. அதனால இப்போ தேர்ட் இன்னிங்ஸ். டாஸ் விழுந்திருக்கு, டெயில்ஸ் விழுந்திருக்கு. யார் ஹெட் கேட்டா யார் டெயில் கேட்டா? இவர் தான், அதாவது நம்ம நெல்லை அணியின் தலைவர் தான் டாஸ் வின். சைடு கேட்டிருக்காங்க. வெல் 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 நெல்லை அணியினர் கல் எடுத்து வச்சிருக்கோங்க. சற்று நேரத்தில் இருந்து மேட்ச் என்ன செய்து ஆரம்பிக்க போகுது. ஆமாம், தேர்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த தடவை யாருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்ப்போம். நெல்லை அணியினர் சைட்லேருந்து டாஸ் வின் பண்ணி அவங்க வந்து சைடு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் வந்து கன்னியாகுமரி என்ன செய்கிறாங்க, சர்வீஸ் போடுறாங்க. நம்முடைய மாரி கணேஷ் சர்வீஸ் என்ன செய்கிறாரு, சர்வீஸ் போட போகிறாங்க. இந்த தடவை யார், அதாவது யார் லீடிங்கில் போகிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல. வேற மாதிரி ஃபீல்டிங் வேற மாதிரி சொன்ன மாதிரியே கேகே அணியினர் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. கேகே 1 சூப்பர். கரெக்ட் நெட் கரெக்டாக தான் இருக்குது. நெட்லாம் கரெக்டாக தான் இருக்குது. மறுபடியும் மாரி கணேஷ் அவர் உருட்டி விட்டுருக்காப்புல சர்வீஸ் போட சொன்னா நம்ம ஆளு. அழகாக அடிக்கப்பட்ட பந்து சுடலைமணி அடிச்ச நெல்லை டீமில் உள்ள சுடலைமணி அடிச்ச பந்து வந்து வெளியே சென்று விட்டது. அதாவது கேகே அணியினரில் எப்படி ஒரு செலுத்தரன் இருக்காரோ அவர் மாதிரி இங்கே மாரி கணேஷ் பிடிக்க முயற்சி பண்ணாலும் இந்த கையை விட்டு நழுவி தம்பி வந்துட்டான் பால் வந்து அருளாசன பையன் டோப்பையும் போடுவேன். பார்த்தீங்கன்னா அடுத்து வேற மாதிரி அது கேட்கிறாரு. மாரியஸ் காலை வச்சு தடுக்க ட்ரை பண்ணாரு, பட்டு நல்ல பந்தை பிடித்து விட்டார். வெயிட் பண்ணுங்க, பால் கொஞ்சம் நின்னோடனே அமுக்குங்க, இல்லைன்னா அது ரோல் ஆயிரும். பின்ன சிக்கன் ரோலா மட்டன் ரோலான்னு வித்தியாசம் தெரியாமல் போயிடும். வாவ், ஆமாம் பாயிண்ட் கேகே. ஆமாம், பாயிண்ட் ஃபார் கேகே. நேராக பிளாக் வைக்கப்பட்டு நேராகப்பட்டு வெளியே சென்றது. ஆமாம், அந்த டீமில் அது கேகே யார், இது வெறும் கேகே தான். யாயா கொல்கத்தா வேற ஜெயிச்சுட்டு நானே வைத்திருச்சல இருக்கேன், நீங்கள் வேற. வேற லெவல். மாரித்துறை பாஸ்ட் சுடலைமணி அடிச்ச பால் வெளியே போயிடுச்சு. நம்ம பக்கத்துல இருக்க 10 கண் சுரேஷ் ஐயா வந்திருக்காரு. 10 கண் பகலவன் சுரேஷ் ஐயா செஞ்சிருக்காரு. பாயிண்ட் கோஸ் டு திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஆமா, மார்கனேஷ் அதை வெட்டிட்டார்ல அந்த பாலை. ஒரு மேட்ச் தான், கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ், கோஆபரேட். சர்வீஸ் ஈஸ்வரன் அவர் சர்வீஸ் இல்லை, சேகர் அவர் தான் சர்வீஸ் போட போகிறாரு. பெல் சர்வீஸுங்க, நான் அவர் சர்வீஸ் உண்மையிலையும் அழகாக தடுக்கிற மாதிரி கிடையாது. அழகாக நேர்த்தியாக அடிக்கப்பட்ட அதையும் அடுத்த முடியாது. பாயிண்ட் நெல்லைங்க. அழகாக பந்தை வெளியே அடித்தல்ல சுடலைமணி. உண்மையிலே அவங்க இப்போ நெல்லை வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ரைட். அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பண்ண நிறைய மிஸ்டேக் வந்து நெல்லை அணியினர் இருந்து செகண்ட் மேட்ச்லையும் தேர்ட் மேட்ச்லையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வர்ற மாதிரி மாரி கணேஷ் குடிச்ச அந்த கேப்பே தராத அந்த உடனே அடிச்சப்பட வேண்டும். அதான் இவர்கிட்ட இருக்கிறது அந்த முக்கியமானது அந்த கிளவர் ஷாட். அது ஒன்று தான், பிடிச்ச ஆப்போனண்ட்டுக்கு யோசிக்கிறதுக்கு டைமே கொடுக்காம அடிச்சிடுறது. சைட் சேஞ்சா? எஸ், சேஞ்ச். Beautifully caught and played into the gap. சேஞ்ச் இல்லையோ?
சேஞ்ச் தான். இல்லை கடைசி ஆமாம், இன்னும் ஒரு சர்வீஸ் இருக்கும். கந்தபெருமாள் கேப்டன் கந்தபெருமாள் கேகே டீமுடைய கேப்டன் கந்தபெருமாள் சர்வீஸ். அவருடைய பேர்லையுமே கே இருக்கு. கன்னியாகுமரி அடா மார்கனேஸ் பால் அவங்கள்ட்ட கொடுங்க, விளாடாதீங்க. பால் மெல்ல வருதுங்க. பியூட்டிஃபுல்லி சர்வ். வேற மாதிரி கந்தபெருமாள் அழகாக தட்டாது. சொல்லதுரை அடிக்க போகிறான். வேற மாதிரிங்க. ஓபி குட் கேம் பிளேங்க. லைட்டா தட்டி அங்க எடுப்பாரா இல்ல ஓங்கி அடிப்பாரான்னு பார்க்கலாம். பாஸ் கொடுத்துருக்காப்புல, ரெண்டுமே நடக்கல. சேர் சொல்றீங்க பாஸ். மார்கனேஸ் வெல் ஷாட். பால் எங்க போச்சுனே தெரியல. மாறி தரும். இவர் வச்சிருக்காப்புல. கந்தபெருமாள் அழகாக பாஸ் அழகாக பிடிக்கப்பட்டது. வெல் பிளேயிங்க. வாட் அ ஷாட். செல்லத்துறை அழகாக அடிக்க பண்ண வெளியே செல்லும் தடவை அடிப்பாரு. எல்லாருமே B1 டார்கெட் பண்ணி தான் அடிக்கிறாங்களே தவிர அந்த கேப்பை யாரும் பார்க்க மாட்டாங்க. சுக மகாலிங்க அழகாக தடுத்தாரு. நகி பாயிண்ட் இல்லை, ஒரு விறுவிறுப்பான மேட்ச். யாருக்கு பாயிண்ட் போகும் அப்படிங்கிற அந்த ஒரு விறுவிறுப்பு தான். அழகாக செல்லத்துறை என்னத்துல தின்னி. அதான் அந்த சாம்பார் சோறு தயிர் சோறு தான் நல்லா வேலையை காட்டுது. அதனால அந்த காய்கறி பந்து பாயிண்ட் ஃபார் கேகே. ஃபைனலி தி கன்யா மார்கனேஸ் அடிச்ச பந்து வெளியே செல்லுது. B1 பிளேயர் மேல பட்டு அழகாக வெளியே செல்லுது. ஆக மொத்தம் எல்லாருக்குமே அந்த B1 தான். டு சர்வ் ஐ திங்க் காய்ச்சல் சாமி அழகாக தடுத்து வெளியே தள்ளி விட்டார். 4-2 சாரி மேக் எப்படி உட்கார்ந்து பால் பிடிக்கறாங்க பாரு. 4-2 சர்வீஸ் கந்தபெருமாள். இந்த மேட்ச் கிட்டத்தட்ட 1 hour கிட்ட போயிரும்னு நினைக்கங்க. எப்படின்னு பார்ப்போம். இப்போவே 41 minutes கிட்ட தாண்டுது. ஓகே செல்லத்துறை அழகாக பந்து வெளியே. வேற மாதிரி நாங்கெல்லாம் B1 மேலே அடிச்சு எடுக்க மாட்டோம். B1 பின்னாடி போய் தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பால் சரட்னு போனோம்னா வெறித்தனமான வெல் கேம் பிளே. ball landed inside the ground only. தமிழ் கமெண்ட்ரியை கேட்டு போர் அடிச்சு போனவங்களுக்குலாம் இங்கிலீஷ் கமெண்ட்ரி கேளுங்க. இங்கிலீஷ்ல கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. 5-2 காமிச்சிரும். ஆமாம் அழகாக நம்ம சுரேஷ் ஐயா இங்கிலீஷில் பண்ணுவார். இங்கிலீஷ்ல ஏதாவது பேசுங்க. the man is from Kanyakumari is going to serve. கந்தபெருமாள் 5-2 கந்தபெருமாள். கேகே நீ தலைவர். என்ன இருந்தாலும் இங்கிலீஷ்ல பேசுனா தமிழ்ல பேசுற அந்த சுகம் வர மாட்டேதுங்க. அடிங்க. சேகர் அடிக்காப்ல. வேற மாதிரிங்க. Beautifully played by கன்னியாகுமரி ஓவர் நெட்டுக்கு மேல வேற மாதிரி நெட்டுக்கு பறந்து வந்து the ball got over the net. The point to goes KK. finally to Kanyakumari. கேகே 6-2 to serve. வேற மாதிரி 45 நிமிஷமா நடந்துட்டு இருக்கிற இந்த மேட்ச்ல இன்ன வரைக்கும் கன்க்ளூஷன் யாரும் அவர் சர்வீஸ் 6-3 to serve sorry. விட்டா ஷார்ட்லைன் பேட்டு. நினைச்ச மாதிரியே ஷார்ட்லைன் பேட்டு. கேப்டன் தன்னுடைய சர்வீஸை வீணாக்கி விட்டார். Knowingly or unknowingly, captain of Kanyakumari has made a mistake. 4-6. வேற மாதிரி இங்கிலீஷ் கமெண்ட்ரி நல்லா தாங்க இருக்குது. அடுத்த வாட்டி பேசாடி இங்கிலீஷ்ல கமெண்ட்ரி பண்றதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ The போடலாம் போல. captain of Tirunelveli is going to serve I think. இல்ல இவர் அந்த இன்னொரு ஆளு முன்றால் என்ன அடிப்பார்ல ஒருத்தர். அவரு அவர் சர்வீஸே பாயிண்ட் போயிட்டுங்க. Ball has gone on the no man's area. So easily point goes to Tirunelveli. 5-6 I think. ஒரு வேற லெவலான மேட்ச் போயிட்டு இருக்குங்க இந்த இடத்துல. பார்க்கலாம். Again. மார்கனேஸால நிக்க முடியாத அளவுக்கு அந்த சர்வீஸ் வெயிட்டா இருந்துச்சா இல்ல மார்கனேஸ் லம்பாடுறாரா தெரியல. Very well played by Sevalthurai. Point goes to Kanyakumari. கேகே 7-5. யார் 7 யார் 5? Kanyakumari 7. ஓகே கோபாலன திருப்பிடியும் களத்துல இறங்கிட்டாரு. இவர் இறங்குனா அனல் பறக்குங்க. ஆனா அனல் பறக்கிறதுக்கு தான் மண் இல்லை இந்த இடத்துல. அதான் ஒரே கஷ்டம். Tirunelveli only 2 points are behind. பாஸ் இங்க வாங்க பாஸ். Why are you behaving like this?
I don't like such a kind of எட்டுல மாத்தணும் சாரி, ஒரு குழப்பம் வந்துட்டு உங்களுக்கு. such a kind of behavior is not at all acceptable. எஸ்ங்க, நாட் அட் ஆல் அக்செப்டபிள். என்ன பேசுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. போங்க போங்க போங்க, ஏங்க இப்படி பிஹேவ் பண்றீங்க? எட்டுல தான் மாத்தணும். Hey, if you continuously behave like this, I will simply untie the net. Net out விட்டுறேன். மேல உள்ள நெட்டை விட்டுருங்க, கீழே உள்ள நெட்டு சும்மா இருக்கட்டும். நாடாவை இழுத்தா மேட்சே முடிஞ்சது. நாடாவை இழுத்தால் மேட்ச் க்ளோஸ். ஆமா. Kanyakumari. Sevalthura is going to serve. என்னங்க இது வீடியோ ஸ்டோரேஜ்ல திருப்பி கட் ஆயிருக்கு. இப்போ திருப்பி முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. இது கைன் மாஸ்டர் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி அடிக்கப்பட்ட நெட். He has spoiled his service of his He has spoiled his service of his own. மேட்சை பார்க்கறதுக்கான ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க வெளியே இருந்து. Is going to serve. ரைட். Please concentrate on game. கண்ணெல்லை. Wow, வேற மாதிரி. What a gap. Don't bother about anything. Only ஆமா, சேஞ்ச் அந்த பக்கம் போணும். What a game. சும்மா பங்கம் பண்ணி விட்டாங்க. வாங்க அடுத்த அந்த இடத்துக்கு போவோம். வாங்க நைஸா அந்த இடத்துக்கு போயிடும். வாருங்கள் 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 வாருங்கள், நெல்லை அணி நிறைய வாருங்கள். ஆதரவு தெரிவிப்போங்க, கண்டிப்பா நாங்க எல்லாருக்குமே ஆதரவு தெரிவிப்போம். சாரி, இடம் மாறி வந்துட்டேன் நினைக்கிறேன். கண்ணாடியை வேற எடுத்து வரல. இங்க வாங்க கமெண்ட்ரி பாய்ஸ், இங்க வாங்க. என்ன அங்கேயே நின்றீங்க? நம்ம கேக்கே தான். மார்கனேஷ் தான் நல்லா வெல் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்மளே கன்னியாகுமரியில துணை கடும் செல்லத்துறை அடிக்க போறார் பால். The team has changed their sides, vice versa. ரைட்டுங்க, இப்போ சீக்கிரமா மேட்ச் முடிங்க. டக் டக்னு. Keep going. And concentrate the match. நான் இங்கிலீஷ்ல பேசுறேன். வேற மாதிரி. Point goes. Point for நெல்லை. நெல்லை 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 7-8. அப்ப நெல்லை 8 வந்தா திருப்பி சரி சைடு சைடு Going on. 8, 7-8. Kanyakumari, Tirunelveli is going to serve. பாண்டிச்சாமி சர்வீஸ். The original blind person Pandisamy is serving. அப்ப மீதி எல்லாம் டூப்ளிகேட்டா? அழகா செல்லத்துறை அடிக்கப்பட்டது அதிகமாகலைங்க. அடுத்த வேற மாதிரிங்க. ஓபிங்க ஜிஜி போகல உள்ள பால் உள்ள. என்ன சாப்பிட்டுங்க? யாருக்கு? மாரி கணேஷ். நெல்லை பாயிண்ட். Mari Ganesh from Kanyakumari team stretched his legs into the opposite section. 8 all. Jori. இழுத்துட்டா. வேற மாதிரிங்க. உண்மையிலே ஃபீல்டிங்காக நல்லா பண்ணுறாங்க. ப்ரெஷர் வந்தாங்க. நெல்லை. பாயிண்ட் ஃபார் நெல்லை. Nine eight. மாரி கணேஷ் பதட்ட வேண்டாம். அஜய் பார்த்தாங்க அஜய். 9-8. அஜய் அடுத்த அம்பையர் எப்படி பண்றாருன்னு பார்ப்போம். வெயிட் அண்ட் வாட்ச். வேற மாதிரி. ஓபி அழகா Superbly caught the ball. ஜிஜி ஆடா
Point goes to Kanyakumari, I think. ஆமாம், ஏன்னா நெட்டோட பட்டு தானே மாறி என்ன சொல்லப்பட்டுச்சு. நெட் டச். Touched the net and got inside, outside the ground. So the point give Kanyakumari. Point is given to Kanyakumari. Kanyakumari. இலை வருது பாண்டிச்சாமிக்கு இலை வருது. என்ன இலை வருது? உனக்கு இப்போ ஓலை வருது. இந்த அடுத்த சர்வீஸ் போடப்பட்ட விட்டா ஷார்ட்லைன் போயிருக்கும். பாத்தீங்களா பாயிண்ட் போயிட்டு அழகாக பாயிண்ட் கன்னியாகுமரி. The ball பாயிண்ட் ஃபார் கேகே. the same side, so the point again goes to Kanyakumari. கன்னியாகுமரி. எஸ் வேற மாதிரிங்க ஓப்பிங்க. இந்த இடத்துல நீங்க பண்ணது வேற லெவலுக்கு. இதே மாதிரி நீங்க விளையாண்டுக்கிட்டே இருங்க. The ball which was struck by the Tirunelveli team returned back to the same side. அருள்ராஜ் சரி கட்டாயிட்டு இடையில வீடியோ. இன்னும் சோஜி நிறைய இருக்கும். Nicely served. ஆமாம், அது ஏதோ நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கிற வேலை தெரியாமல் ஏதோ அமுக்கிட்டேன். ரைட், சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, ஜாயின் பண்ணி போட்டுருவோம். நெல்லை Who gets a point? நெல்லை மாறி Tenal, I think. Tenal. இது ஏதோ உள்குத்து. மாமா கொஞ்சம் வெளியே நில்லு. அது உள்குத்து இருக்கு. மாரி கணேஷ் சோர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். யாரா மாறிங்க? கையை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். டச் ஓவர் தானே வரும். லாஸ்ட் டச் செல்லத்துறை அடிச்சது. கிரவுண்ட்ல அடிக்கிறே Gone away. 11-10. The ball has gone away. எனக்கு ஆல்ரெடி நடந்துட்டு கிடையாது எங்க இதுலயே. வாங்க கோவாலு. சொல்லுங்க தம்பி, அண்ணா சொல்லுங்க அண்ணா. வாங்க வேற லெவல். கோவால் இறங்கிட்டோம்ல. இனே ஏதோ எலிக்கத்துன மாதிரி சவுண்ட் கேக்கு. செம்ம பாஸ். சூப்பர்ண்ணே. அவன் எல்லாம் செவ்வாய் பாஸ் பண்ணி விடுவாங்க. அப்புறம் என்ன போய் பட்டைய கிளம்புங்க இன்னைக்கு. அவ்வளவுதான் பாருங்க. அவ்வளவுதான் முடிச்சுடுங்க. உள்ள தள்ள தரல. ரெண்டே ஃபைனல் 11 எத்தனை போறோம்? என்ன கை காலுங்க, கை கால் வலி. போன உள்ள தள்ளிடுறோம் அடிச்சு. சரி வந்திருக்கேன். ரெண்டு பேரும் சமசமா இருந்துட்டாங்க. அதான் ஒருவருக்கு சளைத்தவர்கள் அல்ல. மறுக்கப்பட முடியாத உண்மை இது ஒண்ணுதான். ஆமா உண்மையிலையும் 50 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. நெல்லை ரெண்டு தடவை போயிட்டு ஒரே கேப். மாரி கணேஷ் அந்த டீம் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. ஆமா அவசர பிரஷர் 8 மண்டல அடிச்சுக்கலாம். அது டைரக்டாவே அடிச்சதானே உண்டு. பின்னாடி வெற்றி அநேகமா முடிவு செஞ்சிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் வின் பண்ணிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெல்லை அணியை தான் வின் பண்ண போறாங்க நினைக்கிறேன். அங்கே கேம் பால் போயிட்டு இருக்கு. இது வந்து 12.
என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். மெதுவான சர்வீஸ், மெதுவான சர்வீஸ் பண்ணலாம். சுலபமான பந்துங்க, சுலபமான பந்து. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெல்லை அணியினர் தான் வின் பண்ணியிருக்காங்க. நெல்லை அணியினர் நல்ல நல்ல ஒரு கோரஸா ஒரு சவுண்ட் போடுங்கயா கடைசியா. கமெண்ட் பண்ணு, கை கொடுங்க, கமெண்ட் பண்ணு, கை கொடுங்க. வேற மாதிரி மேட்ச் சிறப்பாக முடிச்சாச்சு. அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.